குண்டல கட்டி வந்து சாகாம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாப்பிட கையில மாட்டின உன் கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். கோவப்படுறா? ஆமா, சிங்கம் கோவப்பட தான் செய்யும். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுற்றிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுறது? கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. குண்டி சத்த பையலுக்கு ஆரன் பைக்கு மூஞ்ச பாரு, நாய் நக்கி விட்ட மாதிரி இவங்க ஆரன் பையில தான் இருந்து ஓட்டுவாங்களாம். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினைப்பு சும்பா பாயில. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. ஐயோ, பாக்குறதுலாம் அழகா இருக்கு. ஆமாங்க, பாக்கிறதுல அழகா இருக்கு. நான் ட்ரெஸ் தான் சொன்னேன். ஏய், நீங்க சும்மா இருங்கங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னடா இது, சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு இருக்க. அவனை ஜிங்கன மணி சாங் ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும். போயிரு, இரிட்டேட் பண்ணாத. தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான்க்கா எனக்கு. எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு எனக்கு போதும்க்கா. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. யாரையும் பிடிக்காது எனக்கு, என்னையே எனக்கு பிடிக்காது. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கேரக்டர் சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அவன் பாட்டுக்கு திடீர்னு பண்ணி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிப்பான் சார். இப்ப என்ன பொண்ணு சாதிச்சுன்னு சொல்லிட்டு பல்லு பொண்ணு காமிச்சிருக்க. பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ఏంటి ఏం చేస్తున్నావు? என்ன பார்த்து அப்படியே தெரியுது. நான் பசி பட்டி விட இருக்கிறேன். நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். இங்க வாங்க. மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அதனால மொழியை போட்டாதீங்கடி. ஏன்னா என்னடா அது துணி சென்ட் வியாபாரி மாதிரி புதுசு புதுசா இருக்காங்க. குரல் வளத்துக்கே ₹1,00,000 கொடுக்கலாம். 10 ரூபா தான் இருக்கு. லைக் செய்ய வைத்த பதிவு. இங்க இங்க விட்டு இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம். ஒரு ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வாட் a woman. இவங்களுக்கு வயசே ஆகல. என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? என்னடா என்னை மட்டும் இப்படி அடிச்சிருந்தான்னு வச்சுக்க, அவனை அடிச்சா மூஞ்சி உடச்சுட்டு அரசு. ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. மேய கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன். இதுங்களோட என்னால ஆட முடியாது கேம். கேளு சும்மா வினுசா 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 வினுசா. டேய் இருக்கியா? நீ போ, அந்த சைடு போ. சொல்றீங்க கார்ல வந்தா பெரிய பரப்படா நீ. அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். வந்து சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா.